பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் ஆகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சங்கீதம் முதல் சங்கீதத்திலே 1-2 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் வார்த்தையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு ஆலோசனை தருபவனே பிசாசானவன். ஆம், அவனை ஆட்டி படைக்கிறவனே பிசாசானவன் தான். ஆகையினால்தான் அவன் துன்மார்க்கமாய் சுற்றித் திரிகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அவனுடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. ஏனென்றால் அவர் மிக தெளிவாய் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வர முடியாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவர்கள் உட்கார்ந்து கொண்டு போகிறவர்களை அவர்கள் கேலி கிண்டல் செய்து கொண்டு இருப்பார்கள். மாறாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலம் வருகிற பொழுது இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை மரத்தில் உதிர்ந்துவிட்டால் கனிகள் அதிகமாய் கிடைக்காது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவர்கள் செய்கிறவைகள் எல்லாமே அது வாய்க்கும் பிரியமானவர்களே. ஏன் இதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, மிக மோசமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற அவனுடைய வலைக்குள் நாம் விழாத வண்ணமாய் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாய் உள்ளமே, தகப்பன்மாரே, வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்பாய் கேட்கிறது, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதை தியானம் பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து உங்களை அவர் மீட்டு கொள்ள அவைகள் பேர் உதவியாய் காணப்படும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாமா? மறந்துடாதீங்க,
பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி. இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.